ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற தமிழ் சீரியலுங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுடரை வந்து போட்டு வாட்டுன்னு வந்து வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க. திக்குமுக்கு தெரியாமல் வந்து எப்படா வந்து இவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறது. இதுக்கு பேசாமல் இந்த மல்லிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாலே வந்து பிரச்சனை இல்லையே. எப்பப்பா இதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து சும்மா விட போகிறதில்ல. இவங்க வந்து நம்மளை வந்து எல்லாருமே வந்து போட்டு வந்து நோண்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடருக்கு வந்து பயம் வந்து கிளம்பியிருக்கணும். என்னடா நோண்டுறாங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் வந்து போனீங்க, ஸோ நீ வந்து எப்படி வந்து மிஸ் ஆன, போரூர்லேருந்து எப்படி வந்து நுங்கம்பாக்கத்துக்கு வந்து வந்த, அங்கே எப்படி வந்து எங்களுடைய இது கார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ எப்படி வந்து கார்லேயே வந்து கரெக்டாக வந்து விழுற, இதுக்கெல்லாம் வந்து பதில் வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரஞ்சிதா தான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ராஜேஸ்வரியை வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பதில் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போனோம். ஆனால் என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து ஞாபகம் இல்லை. இவளுக்கு வந்து மெமரி லாஸ் தான். ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது, கரண்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவளுக்கு வந்து மெமரி லாஸுங்கிறபோது இது வந்து எப்படி வந்து மறக்கும், எப்படி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மறக்கும், அதுக்கப்புறம் எப்படி போரூர்லேருந்து வந்து நுங்கம்பாக்கத்துக்கு வந்து போனாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதையாக இருக்கே. இவ சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்பக்கூடியத்தனமாக வந்து ஒன்றுமே வந்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் வந்து திருன்னு வந்து முழிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து முழிக்கிறத வந்து பார்த்தா எனக்கும் வந்து அப்படி தான் வந்து தோணுது. இவ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வேணுன்னே வந்து பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து தோணும். அதே மாரி தான் வந்து வேணும்னு இவளுடைய நடவடிக்கை வந்து சரியில்லையே அப்படிங்கிற மாரி வந்து திருன்னு அவங்களும் வந்து முழிக்கிறாங்க. சரி, ஓகே, இவ வந்து மறுபடியும் வந்து மேலும் வந்து பேசுறா. எனக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ எனக்கு வந்து ஞாபகம் வந்ததுன்னா சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்குது. நான் கொஞ்ச நேரம் வந்து போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன வந்து ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் வந்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து சொல்லிவிட்டு ஏமாற்றிக்கிட்டு எப்படியோ வந்து ரூமுக்குள்ளே வந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்து திருன்னு வந்து முழிக்கிறாங்க. அது இல்லாமல் தலைவலிக்குதுன்னா இப்போ தான் வேணால் வந்து உனக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தேன், அது எப்படி உடனே வந்து தலைவலிக்கும், காஃபி குடித்தா தூக்கமே வந்து வராதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே வந்து பண்ணுறியே, எனக்கு என்னவோ வந்து சந்தேகமாகவே வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. சரி, பார்த்தாலே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு வந்து சந்தேகம் வந்து வந்துட்டால் கண்டிப்பாக வந்து அது வந்து கிளியராக வந்து எங்கே அலசி ஆராயணுமோ அந்த இடத்துல வந்து அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய வில்லத்தனத்தை வந்து காட்டுவாங்க. நீ எல்லாம் என்ன டுபாக்கூர் வில்லிடி, நம்ம மல்லிகிட்ட வந்து இவங்களுடைய ஆட்டம் வந்து இன்னும் வந்து போயிட்டுருக்குன்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம மல்லிக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமாச்சும் வந்து இவங்க வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து நோண்டுவாங்க, என்னென்னலாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து உனக்கு இதுக்கப்புறமாச்சும் வந்து புரிய வரணும். ஸோ புரிய வந்தால் உனக்கு வந்து எப்படியுமே வந்து புரிய வரும். அன்றைக்கி புரிய வரும்போது வந்து உனக்கு வந்து இருக்குது, அன்றைக்கி தானே உனக்கு வந்து வேட்டு வந்து ஆரம்பிக்க போகிறது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியே ஃபோன் மேலே ஃபோனாக வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார். என்னடா மல்லி வந்து ஃபோனே வந்து எடுக்க மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரே வந்து கவலை. ஏன்னா மல்லி வந்து ஃபோன் எடுத்தால் மல்லி வந்து என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் என்ன தான் வந்து பேசுகிறது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஃபோன் எடுத்தால் உண்மையை வந்து சொல்லி ஆகணும். இப்போ வந்து ரேணுகா எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். உடனே ரேணுகா வந்து இல்லை, அவள் வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியுமா? இப்படி தான் வந்து போலீஸை வந்து 2 பேரும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து சுடருன்னு சொன்ன உடனே வந்து பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஓடினவன் எந்த பக்கம் ஓடினா எங்கே போனான்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ இதனால் வந்து எங்களுக்குமே வந்து பயமாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தானே வந்து நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து உண்டாக போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிக்கு தான் வந்து ஆபத்தாக வந்து முடிய போகுது. ஏன்னா வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல, அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து பதிலும் வந்து சொல்கிறதில்ல. நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது, என் ஃபேமிலியெல்லாம் வந்து நான் அங்கே வந்து விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறது வந்து எதுக்காக வந்து நான் வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு என்ன தலையெழுத்தா இப்படி வந்து நான் வந்து கஷ்டப்படணும் என் ஃபேமிலியெல்லாம் வந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர உறக்கமாக வந்து நினச்சிட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படா வந்து நம்ம ஃபேமிலியை வந்து போய் பார்ப்போம், எப்படா வந்து நம்ம ஃபேமிலியை வந்து கரை சேர்த்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தானே வந்து வந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஃபோனை கூட வந்து அட்டன் பண்ணி இவங்க வந்து சரியாக வந்து பதில் சொல்லாமல் வந்து இருக்காங்களே அப்படிங்கிறபோது வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வேதனையாகவும் மனசுக்கு வந்து கஷ்டமாகவும் வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம
விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே மறுபடியும் வந்து மல்லிக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து மல்லி இருந்துட்டு, இப்படி தான் வந்து ரேணுகாவ வந்து தேடிக்கிட்டு இருக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன், அவங்களுக்கு வந்து லெசி பிடிக்கும்னு சொல்லி சொன்னதுனால வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்தோம் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காணாம வந்து போயிட்டாங்க. நானும் வந்து ரொம்ப நேரமா வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேடி தேடி வந்து பார்க்குறேன் கிடைக்கவே இல்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் வந்து தெரில. எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமா இருக்கு. அதனால தான் நானும் மனோகர் அண்ணாவும் இங்க பக்கத்தில வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்றாங்க. உடனே வந்து என்னடா இது வந்து இப்படியாப்பட்ட ஒரு குண்ட வந்து தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே கதிரேசனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு. யாருக்கு வந்து ஃபோன் அடிச்சாலும் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க. கடைசியில வந்து நிஷா வந்து எடுக்குறாங்க. என்ன ஆயிட்டிருக்கு? என்ன போயிட்டுருக்குங்க? என்ன இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சரியான ஒரு பதிலே வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, உங்க மனைவி மல்லிகிட்டயே வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து ஃபோன வந்து வச்சுர்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடா!